அதாவது ரயில்வே கேட்டு செம்மமுட்டும் தேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது, சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர்கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அண்மை செய்தி. ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியத்தால் தான் இந்த கோர விபத்துக்கு காரணம் என விபத்தை நேரில் பார்த்த பாலாஜி என்பவர் தெரிவித்திருக்கிறார். பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட்டு செம்மமுட்டும் தேனப்பள்ளி கூட்டே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ஒன்று இருக்குது, சேம்பரம் லைன் அது. அதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் கீப்பர் வந்து தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார். கேட் போடாமல் விட்டதுனால ட்ரெயினில் எந்த வித ஹார்னும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர்கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சுனா. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? அந்த பள்ளி பேருந்தில் எத்தனை மாணவர்கள் பயணம் செய்தார்கள்? இது பற்றிய விவரம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக வாகனத்தில் பயணித்த மாணவர்கள் 2 தற்போது உயிரிழந்திருப்பதாகவும் மற்றவர்கள் காயம் ஏற்பட்டு தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே கேட்டை ஆபரேட் செய்யக்கூடிய ஊழியர் முறையாக பணியை மேற்கொள்ளாத காரணத்தினாலும் அவரின் அலட்சியத்தின் காரணமாகவும் தான் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக தற்போது அப்பகுதி மக்கள் ஒருவர் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ரயில்வே கேட் என்பது ஒவ்வொரு முறையும் ரயில்கள் இயங்கும் போது அந்த கேட் மூடப்பட வேண்டும். சிவப்பு நிற எச்சரிக்கை விளக்கு என்பது எரியவிடப்பட்டு அந்த முழுவதுமாக கேட் வந்து மூடப்படும். இந்த நிலையில் அந்த ரயில்வே பணியாளர், அந்த கேட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் உறங்கியதன் காரணமாக அந்த கேட்டினை அந்த ரயில் வரக்கூடிய அந்த நேரத்தில் மூடவில்லை என்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக எந்தவித அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால் அவர் சாலையை வாகனம் என்பது கடக்க முயன்றிருக்கிறது. அப்போது அதன் மீது ரயில் மோதியதில் வாகனம் 50 மீட்டர் அளவிற்காக தூக்கி வீசப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே ஒரு மாணவர் உயிரிழந்ததாக தகவல் என்பது வெளியானது. அது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தில் பயணித்த அனைவருமே காயம் அடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகாமையில் இருந்த கிராம மக்கள் உடனடியாக அவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை என்பது வழங்கி வருகிறார்கள். இதில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தின் காரணமாக தற்போது 2 உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. ரயில்வே துறை சார்பில் தற்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை என்றாலும் கூட அப்பகுதி மக்கள் அங்கு அந்த ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, பாலாஜி என்பவர் தெரிவித்த கருத்து என்பது, ரயில்வே ஊழியரின் அலட்சியத்தின் காரணமாகவே இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில்வே கேட், அந்த ரயில் வரக்கூடிய நேரத்தில் கேட் மூடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ரயில் வருகிறது என்பது தொடர்பான இந்த ரெட் லைட்டோ அல்லது அது தொடர்பான எந்த ஒரு சமிக்கைகளோ இல்லாத காரணத்தினால் வாகனம் வழக்கம் போல செல்லலாம் என்ற அடிப்படையில் அந்த வாகனம் கடந்து சென்றிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கடக்கும் போது ரயில் உடனடியாக அந்த பகுதியில் வந்ததன் காரணமாக இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது இந்த ரயில் மோதி இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் தற்போது வரை அந்த வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள்
விபத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இருவர் தற்போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த வேன் தூக்கி வீசப்பட்டதில் அந்த வாகனத்தில் பயணித்த அனைவருமே காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்டமாக இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஜெயலானி, கேட் கீப்பருடைய அலட்சியம்தான் காரணம் என விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கும் நிலையில் கேட் கீப்பரிடம் இது குறித்து கேட்கப்பட்டதா? அவர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக தற்போது ரயில்வே காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அங்கு விசாரணை என்பதனையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியம் தான் காரணம் என சம்பவத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது தற்போது நிகழ்ந்து அங்கு தெரிவித்து வருகிறார். குறிப்பாக நம்மிடத்திலும் கூட பாலாஜி என்ற அந்த பகுதி மக்கள் ஒருவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, ரயில்வே ஊழியர் அங்கு உறங்கிவிட்டார், உரிய நேரத்தில் ரயில் வரக்கூடிய நேரத்தில் அந்த கேட்டை மூட வேண்டும், அதுதான் அவருடைய பணி. ஆனால் அந்த பணியை அவர் முறையாக செய்யாத காரணத்தினாலே தற்போது இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் தற்போது வேன்களை அகற்றி அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் உரிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணைக்கு பிறகாகவே ரயில்வே கேட் ஊழியரின் தவறு உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பது. முதற்கட்டமாக தற்போது விசாரணை என்பது தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. ரயில்வே துறை சார்பில் தற்போது வரை இந்த விபத்து தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை.